கிறிஸ்துக்கு அன்பான கலைக்கு நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்துல உங்களோட கூட இணைந்ததுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கன்னு சொன்னா, வெளிப்படுத்தல் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஜெயம் கொள்கிறனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தை தூணாக்குவேன், அதில் நான் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவன் பரலோகத்தில் இருக்கிறவைகளும் புதிய எருசலேமாகிய இந்த தேவன் நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம். இது ஒரு சபைக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமா இருந்துச்சு. ஜெயம் கொள்ளுகிறவன் யார் ஜெயம் கொள்ளுவாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றதெல்லாம் செய்யறவங்க தான். சரிங்களா? அவங்க அப்படி செய்வோன்னு சொன்னா ஆண்டவர் நம்ம என்ன செய்ய மாட்டாரா, தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்காதபடிக்கு என்றுக்கும் அவரோடு கூட இருக்கிற பெரிய ஸ்லாக்கியத்தை பரலோகத்தில் இருக்கிறவர்களும் புதிய எருசலேம் வரைக்கும் நம்மள என்ன செய்து அது அழைத்து போகுது. என்னன்னு சொன்னா, அவர் சொல்றபடி எல்லாம் செய்யும் பொழுது என்ன அப்படின்னா, ஒரு குட்டி கதை. ஒரு ராஜ அரசன் இருந்தார். அப்ப அந்த அரசன் என்ன செஞ்சாரு சொன்னா, அவருக்கு வேலையாட்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவர் கொடுக்குற எல்லா வேலையெல்லாம் என்ன யார் செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய வேலையாட்கள் எந்தவித மறுப்பு வார்த்தையும் சொல்லாதபடிக்கு அவங்க என்ன செய்வாங்க, தொடர்ந்து அவர் சொல்லுகிற வேலையே செய்வாங்க. ஒருவேளை அது பிரயோஜனப்படாத வேலையா இருந்தாலும் கூட என்ன செய்வாங்களாம், அது அரசர் சொல்லிட்டாரு அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, அதை செய்வாங்க. இதுதான் என்னது வழக்கமாக இருந்தது. அப்படி ஒரு நாள் இருக்கும் பொழுது ராஜாவுக்கும் வயசாயிட்டே போகுது. சரி, நம்ம நாட்டுக்கு அடுத்த அரசனை நம்ம உருவாக்கணும். அது யாருன்னா என்னுடைய பிள்ளைகள் தான். என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, என்னுடைய நாட்டை ஆளுவதற்கு அவர்கிட்ட தகுதி இருக்கிறதா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, மற்ற வேலைக்காரர்களுக்கெல்லாம் கொடுக்குற வேலைகள் மாதிரியே என்ன செய்வாரு, எல்லாருக்கும் கூட அப்ப பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி கொடுக்கறதுக்காக ஒரு நாள் என்ன செய்வோம்னா, ராஜாவே என்ன செய்வார்னா எப்பொழுதும் என்ன செய்வார்னு சொன்னா, மாட்டு தொழுவத்தை கிளீன் பண்றத ஒரு வேலையா எடுத்துக்குவாராம். ஏன்னு சொன்னா, அந்த சகிப்புத்தன்மை, அதை கிளீன் பண்ற ஒரு எண்ணம், இதெல்லாம் நமக்கு இருந்தா என்ன செய்ய, நாட்டு மக்களுக்காக உழைப்பதற்கு அது ரொம்ப இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை அவரே செய்வாராம். அப்படி செய்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அந்த வேலையை ஒருவேளை நம்ம மகன்கிட்ட கொடுத்து பார்ப்போம், நம்முடைய மகன் எப்படி செய்யறான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். அப்போ அவங்க மகன் நல்லா குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. இன்னொன்னே, அப்பா இந்த மாதிரி நான் என்ன செய்யறேன், கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பும் போது அவர் சொல்றாரா, மகனே நீ அங்க போறதுக்கு முன்னாடி அந்த மாட்டு தொழுவத்தை கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு போ, இன்னைக்கு என்னால பண்ண முடியல, நான் தான் யூஸ்வலா பண்ணுவேன், இன்னைக்கு என்னால அது பண்ண முடியல, நீ கொஞ்சம் பண்ணிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்கிறான். அப்போ அந்த மகன் சொல்றானா, என்னங்க டாடி, இப்போதான் குளிச்சுட்டு வந்திருக்கிறேன், துணியெல்லாம் பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு, எவ்வளவு கிளீனா இருக்கு, இதை போட்டு நான் திருப்பி போய் அங்க போயிட்டு என்ன செய்யணும், வேலையெல்லாம் முடியுது, ஒரு ஈஸியான வேலை தான், அதை பண்ணிட்டு திருப்பி வந்து நான் குளிச்சுட்டு திருப்பி வேற ஆடையை போட்டுட்டு போறதுக்குள்ள டைம் ஆயிரும், அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், அதனால நீங்க கொஞ்சம் யோசிங்களேன், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. அடுத்தது அவருடைய வேலை செய்கிற வேலைக்காரர் வருகிறார். அவர் வேலைக்காரர் வந்தோடனே அவர்கிட்ட சொல்றாரு, எப்பா நான் எப்பவுமே செய்யற வேலையை இன்னைக்கு நான் செய்யல, நீ அதை கொஞ்சம் செஞ்சிருங்க அப்படின்னு சொன்னா. இந்த வேலைக்கானும் அப்போதான் குளிச்சுட்டு வேற ஆடையை காலைல வேலைகள்லாம் முடிச்சு வேற ஆடையை போட்டு வந்த மனுஷன் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, போய் உடனே தன்னுடைய ஆடைகள் எல்லாம் எடுத்து அவுத்து வச்சுட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி போய் குளிச்சுட்டு திருப்பி வேற ஆடையை போட்டு வந்து அரசர் முன்பாக நின்று, அரசரே நான் என்ன செஞ்சுட்டேன், என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், நீங்க சொன்னபடி நான் இப்போ போயிட்டு வரலாமா அப்படின்னு சொன்னேன். சரி நீங்க போங்க அப்படின்னு. நாட்கள் வந்த உடனே அரசவை கூடினாங்க. கூடின பிறகு அந்த வேலைக்காரனை பக்கத்துல கூப்பிட்டு நிற்க வச்சு அந்த வேலைக்காரன் பேரோட இவருடைய இந்த அரசருடைய பெயரையும் சேர்த்து அனௌன்ஸ் பண்றாரு. அப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டு சொன்ன உடனே மகனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அப்பாவுக்கு அடுத்தது ஆட்சியில நம்ம தானே இருப்போம் அப்படின்னு நினைச்சோம், இங்க என்னன்னா வேற மாதிரி நடந்துச்சு, நீங்க எப்படி அவருக்கு உங்க பேரை எழுதலாம் உங்க பின்னாடி அப்படின்னு சொன்னோடனே அப்ப அரசர் சொன்னாரா, நான் சொன்ன காரியத்திற்கு ஒருவேளை மீண்டும் குளிக்க வேண்டும் அல்லது வேற ஆடையை போட வேண்டும்னு சொல்லி நீ நிராகரிச்சுட்டு போயிட்ட, ஆனா இந்த வேலைக்காரன் என்ன செஞ்சான், அவனும் உன்ன மாதிரியே தான் குளிச்சுட்டு வேற புதிய ஆடை போட்டு வந்தான். அவன் என்ன செஞ்சான், என்னுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அந்த வேலையை செஞ்சான். அந்த வேலையை செய்கிற மனுஷன், கிளீன் பண்ற வேலை, அது சுத்தம் செய்கிற வேலையை செய்யறவன் என்ன செய்வான், கண்டிப்பா நாட்டிலையும் சுத்தமான காரியங்களை செய்வான் அப்படின்ட்டு அது அரசர் முடிவெடுத்ததாக அந்த கதை இருந்தது. அதே போலதான் ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருக்காரு, அழைத்திருக்கிறார். அழைத்து நமக்கான காரியங்களை சொல்லியிருக்காரு. நீங்க என்ன செய்யணும், என்ன பேசணும், என்ன சாப்பிடணும், எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு இந்த வேதாமத்துல கொடுத்துருக்காங்க. நீங்க அப்படிலாம் கொடுத்தீங்க, அப்படி நீங்க நான் கொடுத்ததெல்லாம் நீங்க செய்வீங்கன்னு சொன்னா என்னது,
நீங்கள் என்னோட கூட இருப்பீங்க, என்னுடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பீங்க, என்னுடைய ராஜ்யத்துக்கு பரலோகத்திற்கு வருவதற்கு தகுதியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல நமக்கு சொல்லி கொடுக்க. ஜெயம் கொள்கிறவன் எவனோ, யாரெல்லாம் ஆண்டவர்படி சொல்லுகிறபடி நம்ம எல்லாத்தையும் செய்து நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு சோதனையிலிருந்து சகித்து பொறுமையோட காத்திருந்து அவர் கொடுக்கிற பதிலுக்காக ஜெபித்து பொறுமையோடு காத்திருந்து ஒருவேளை பதிலே வராத இருந்தாலும் கூட எனக்கு ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி அவரோட நம்பிக்கையா இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தம். பொறுமையா இருந்து அவருடைய வசனத்தை கேட்டு அதை காத்து கொண்டபடினால என்ன செய்யுது, ஆண்டவர் என்ன செய்யறாரு, பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தராது. அதனால அது நீங்க ஒரு நாள் என்ன செய்யல, ஆண்டுடைய பார்த்து நீங்கி போக முடியாத அளவுக்கு பலத்தை தராரு. எந்த சூழ்நிலை அவரை விட்டு பின்வாங்கி போகக்கூடாத பலத்துக்கு. எப்படி அந்த வேலைக்காரன் எல்லாவற்றையும் என்ன செஞ்சான், தன்னுடைய அதிகாரிக்காக தன்னுடைய அரசனுக்காக செய்தார். அதே போல பரம அரசராகிய நமக்கு நம்ம உருவாக்கினவர், நம்ம சிருஷ்டித்தவர், அந்த தெய்வத்திற்காக நம்ம என்ன செய்யணுமா, அவர் விருப்பப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அவர் நம்மை அவரோடு வைத்துக் கொள்வார். புதிய வானம் வரைக்கும் பரலோகத்துல அழைத்து சென்று புதிய பூமி புதிய வானம் உருவாகும். அதோடு கூட இருக்கிறார். பெரிய ஸ்லாக்கியத்தை அவர் தர நமக்கு ஆயத்தமா இருக்கார். அந்த ஆயத்தமா இருக்கிற கடவுள்கிட்ட நீங்க வர ஆயத்தமா இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை வழிநடத்துவதான பரலோக தந்தையே, உங்களை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் அளிக்கிறவரே, இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே அதிகாலை வேலையும் நோக்கி அப்பா பிதாவை என்று அழைக்கும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தினை எங்களுக்கு கட்டளையிட்டு அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க எங்கள் மேல் வைத்திருக்க அன்புக்காக நன்றி ஆண்டவரே. நாங்களும் உம்மோடு கூட இருக்க வேண்டும், நித்தியமாக உம்மோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களில் எங்களுக்கு படித்து கொடுத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தவறுகள் தப்பிதங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட மன்னித்தள்ளுங்க ராஜா. உடைய ராஜ்யம் வரும் அதிசீக்கிரமா இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை சுற்றிலும் நடக்கிற ஒவ்வொரு காரியங்கள், யுத்த செய்திகள் ஆண்டவரே, ஒவ்வொரு நிலநடுக்கங்கள், அது மாத்திரம் வியாதிகள் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது ஆண்டவரே எல்லாம் உங்களுடைய வேதனைக்கு அருமமான காலம் என்பது இருக்கிறது. நீர் வருகிறதற்கு அதிசீக்கிரமாக இருக்கிறீர் என்பதை அது உணர்த்துகிறது. கர்த்தாவே, இதையெல்லாம் பார்க்கிற நாங்கள் நாங்களே எங்களுடைய தவறுகளை உணர்ந்து திருத்தி கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவிலாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. உடைய ராஜ்யம் வரும்போது நினைத்தள்ள வேண்டுமா இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.